இனிய காலை வணக்கம். மனம் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு நாள் பொழுதையும் செம்மைப்படுத்துவதும் மனம்தான், சீர்குலைப்பதும் மனம்தான். அவனை நிம்மதியோடு வாழ வைப்பதும் அதே மனம்தான், நிம்மதி இல்லாமல் புறம்ப வைப்பதும் மனம்தான். எண்ணங்களின் தொகுப்பு, எண்ணங்களின் குவியல். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேலே வரும் மனோதத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லுது. வந்துக்கிட்டே இருக்குமா எண்ணம். எந்த எண்ணத்துக்கும் அதிகபட்ச உயிர் எவ்வளோ தெரியுங்களா? மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அடுத்து ஒன்று அந்த எண்ணம் போய்ட்டு இன்னொரு எண்ணம் வரும். இதை நீ அறிந்து கொள்ளணுன்னா தியானத்தில் முடியும். அமைதியாக கண்ணை மூடி எந்த செயலும் செய்யாமல் நீங்கள் வேடிக்கை பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் எப்படிலாம் உற்பத்தியாகி வந்து போவதை உணர முடியும். அப்புறம் இதை பயிற்சியாக தொடரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி மனம் என்கிற ரசாயன கலவை வாட் நெக்ஸ்ட்டுன்னு கூட புரியாமல் என்னடா பண்ணுறது, இருந்தாலும் நான் பெக்குலராக இருக்கான்ட்டு குழம்பி தவிர்த்து, இதெல்லாம் பெரிய தபம். சின்ன லெவலில் உடனே நீங்கள் செய்ய முடியாது. செய்யணும்னு நினச்சும் செய்யக்கூடாது. இவ்வளோருக்கு சூட்சமங்கள். இதை சொல்வதற்கா காலையில் வீடியோன்னா இல்லை. நான் எப்பொழுதும் தினசரி ஒரு பாடல் ஒன்றை விரும்பி கேட்க ஆசைப்படுவேன். அது என்னென்னா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுதல். இந்த பாடலின் உட்பொருள் சொல்ல வார்த்தையாக தான் சொல்ல போகிறீங்க. குறையே இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஒரு இன்ப அலை, ஒரு நுண்ணிய அதிர்ச்சி அலை சரீரம் முழுக்க பரவும். சார், நமக்கு கனவு ஏகப்பட்டது, ஆசை ஏகப்பட்டது. மனதோட சுபாவம் ஒன்று கிடைச்சா இன்னொன்றுத்துக்கு மறுபடியும் ஆசைப்படும். இதெல்லாம் நேச்சர். அப்படியே பட்டுக்கிட்டே போகும். மரணம் வரைக்கும் எனக்கு அடங்கவே அடங்க மாட்டேன். அப்போது நமக்கு என்ன வேணும்? திருப்தி அடையக்கூடிய மனோநிலை வரணும். அது வராது, நம்ம தான் வர வச்சுக்கணும். அதை வர வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு கீழே இருக்கவொன்னு பார்க்கணும். இப்படி குனிஞ்சு அப்போ அவனோ உடனே எவ்வளோ தேவையோட கை இருக்குது, கால் இருக்குது, உழைப்புக்கு இருக்குது, ஏதோ ஒன்று வருதுன்ட்டு. இதுதான்